அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் தொடரில் குப்புற விழுந்து மன்றாடுங்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் எவ்வாறு இறைவேண்டல் செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று விவிலியம் நமக்கு பல பரிந்துரைகளை தருகிறது. அவற்றில் ஒன்று, நாம் குப்புற விழுந்து மன்றாட வேண்டும். ஆங்கிலத்தில் ப்ராஸ்ட்ரேஷன் என்று சொல்கிறோம். குப்புற விழுந்து தாழ் பணிந்து நாம் கடவுளை மன்றாட வேண்டும், தொழ வேண்டும். தொழுகை, ஆராதனை. ஆகவே தான் நம்ம நித்திய ஸ்துதிக்குரிய, நிலையான புகழுக்குரிய என்னும் ஆராதனை பாடலை பாடுகின்ற பொழுதெல்லாம் நாம் குப்புற விழுகின்றோம். கடவுள் ஆராதனைக்குரியவர், அவர் புகழ்ச்சிக்குரியவர், அவர் தொழுகைக்குரியவர். அவரை தொழுவதற்கு நாம் தகுதியற்றவர்கள். எனவே நாம் குப்புற விழுந்து அவரை தொழ வேண்டும். விவிலியத்தில் பல எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கின்றோம். விடுதலை பயண நூல் 4ஆம் அதிகாரம் 31வது இறைமொழி. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை சந்தித்து விட்டார் என்றும் அவர்களது துயரத்தை கண்ணோக்கி விட்டார் என்றும் மக்கள் கேள்விப்பட்டபோது குப்புற விழுந்து தொழுதனர். தொழுகை என்பது நல்ல ஒரு சொல். ஆராதனை என்பது சமர்கிருதம். தொழுகை என்பது நல்ல தமிழ். ஆகவே அவர்கள் குப்புற விழுந்து தொழுதார்கள். இந்த குப்புற விழுந்து என்னும் சொல்லாடலை நாம் விவிலியத்தின் பல இடங்களில் பார்க்கிறோம். குறிப்பாக கடவுளின் முன்னிலையில் குப்புற விழுந்து நாம் மன்றாட வேண்டும். அது நம்முடைய தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. கடவுள் பெரியவர், பேராற்றல் மிக்கவர், அவருக்கு முன்பாக நாம் தகுதியற்றவர்கள் என்பதை காட்டுகிறது. ஒவ்வொரு பெரிய வெள்ளி அன்றும் அந்த பெரிய வெள்ளி மாலை நேரத்து வழிபாட்டின் முதல் நிகழ்வு அருட்பணியாளர்கள் குப்புற விழுந்து அமைதியில் மன்றாடுகிறார்கள். அதே போல குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் போதும் அந்த திருத்தொண்டர்கள், அந்த புனிதர்கள் மன்றாட்டு மாலை பாடப்படுகின்ற பொழுது குப்புற விழுந்து கிடக்கிறார்கள். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆண்டவரே, நான் பாவி என்பதன் ஒரு அடையாளமாக, உடல் சார்ந்த அடையாளமாக குப்புற விழுந்து தொழுவது அமைந்திருக்கிறது. எனவே நாம் இறைவனை வழிபடுவதற்கு இதை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய உடலை பயன்படுத்தி நாம் ஆண்டவரை வழிபட வேண்டும். உடல், மனம், ஆன்மா, உணர்வுகள், மன வலிமை அனைத்தும் இணைந்து ஆண்டவரை வழிபட வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும். எனவே இந்த உடலுடைய ஒரு மொழிதான் குப்புற விழுவது. கடவுள் பெரியவர், அவருக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, அவரை நான் வணங்குகிறேன், அவரை நான் ஆராதிக்கிறேன் என்னும் இந்த குப்புற விழுந்து தொழுகின்ற பழக்கத்தை நாம் தொடர்ந்து கடைபிடிப்போமாக, பிறரையும் ஊக்குவிப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.